ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 2, 3 நாள் vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் இன்றைக்கி எனக்கு. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, பாப்பாவுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி தனியாக பர்ச்சேஸ் பாவா இல்லாமல் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா மீட்டிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காந்திபுரம் வந்தோம். கூட வந்து அத்தை பொண்ணு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களும் விலாக்ஸில் வருவாங்க. அவங்க குட்டீஸ்க்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறையா விஷயங்கள வந்து நம்மளுக்கு இவ்வளோ நாலேஜ் தெரியலையா, இத்தனை விஷயங்கள் தெரியலையாங்கிறது ஒரு ஒரு சில விஷயங்கள கத்துக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. அதில இது இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஒரு ஒரு எப்படி சொல்றது? தெரியாத விஷயங்கள நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு 8 மணி நேரம் போனதே தெரியல. மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு 6:30க்கு வாக்குல நாங்க வந்து கடைவீதி போயிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னா ஸ்ரீதேவி தான். பாப்பாவுக்கு பட்டு அப்படிங்கிறது மைண்ட் செட் வந்ததே வந்து பெரிய பாப்பாவுக்கு நம்ம வச்ச ஃபங்க்ஷனுக்குமே ஸ்ரீதேவியில தான் பாப்பாவுக்கு ஜவுளி எடுத்திருந்தோம். 2 ஃபங்க்ஷனுக்குமே அங்கே தான் எடுத்தோம். இப்போ குட்டி பாப்பாவுக்கு வைக்கிறதுனால இங்கேயே போய் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லியிருந்தார் பாவா. அதனால் இங்கே தான் வந்தோம். ஸ்ரீதேவிக்குள்ளே போன உடனே வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் செலக்ட் பண்ணிட்டேன். நிறையா டைமெல்லாம் ஆகவே இல்லை. முதலே மைண்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுக்கணும். அது கிடச்சிதுன்னா பார்க்கலாம். இல்லைன்னா அங்கே எது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கோ எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்குள்ளேனாலும் நான் பஸ் ஏறினா தான் நம்ம ஊருக்கு ஒரு 12:30க்குள்ளே போக முடியும். பாவா வந்து என்னை பிக் பண்ணிக்குவாரு. சும்மா அவங்க கலைக்கவே புது ஸ்டாக்ஸில் டிசைன்ஸில் காமிக்க சொல்லி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டில் பார்த்துட்டு போயிருந்தேன். அப்புறம் இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. அது ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் வரும். கீழே வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே வந்து நல்ல ஒரு கத்திரிப்பூ கலரில் வந்து கோல்டன் பார்டர். மேல் இது ஃபுல்லாகவே சில்வர் வித்து பிஸ்தா க்ரீனு. கீழே இதில் வந்து கோல்டு வித்து ஒரு நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வித்தின் 10 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த பாவாடை சட்டை எடுக்கிறதுக்கு. இதோட தாவணியும் அட்டாச்ட் இருந்தது. பட் தாவணி போடக்கூடாது அப்படிங்கிறதுனால பெரிய பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணியாச்சு. சின்ன பாப்பாவுக்கும் கையோட பார்க்கலாங்கும்போது அவளுக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆகலை. அப்புறம் அத்தம்மாவுக்கு, எனக்கு, அம்மாவுக்கு இதெல்லாம் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். அப்புறம் அதுவும் பார்த்துட்டு இன்னி 2 குட்டீஸ் இருக்காங்க. பிரியாவோட பாப்பாவுக்கு எடுக்கணும். அது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்டோட குட்டி பாப்பாவுக்கும் எடுக்கணும். அவள் பேரும் அதிதான். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக இந்த குட்டி பாப்பாவுக்கு என்னென்ன மாடலில் ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினைக்கிறோமோ ஃப்ராக்ஸு, பாவாடை சட்டை, அப்புறம் கவுனு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டோம். இப்போ வந்து சரி அக்கா நீங்கள் வரீங்களாக்கா அப்படியே பாப்பாவுக்கும் பார்க்கல, ஏதாவது ஆஃபர்ஸ் போகுதான்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் எடுத்தோம். இவங்க வந்து என்னோட அத்தை பொண்ணு. கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. மாமா, அத்தை இவங்க எல்லாருமே கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெகுலராக எந்த திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ரூட்டு ப்ளஸ் வந்து போகிறது, கடைகள் இதெல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து 2, 3 நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி வருவேன், எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க 2 பேர்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். அக்கா ஓகே அக்கா, நம்ம ஒவ்வொரு கடையிலையும் பார்ப்போம், பிடிச்சிருந்ததுன்னா யாருக்கு எங்கே பிடிக்குதோ நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். அவங்க 2 பேரும் ஸ்ரீதேவியில் எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னியூர் கடைக்கு போனோம். போத்தீஸ் போனோம். போத்தீஸில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்ததுங்க. சொல்லிக்கிற மாதிரி நிறையாவெல்லாம் இல்லை. அப்புறம் பிரியாவுக்கு வந்து எப்போவுமே இந்த க்ரீன் பிடிக்கும். எனக்கு எல்லோ பிடிக்கும். சரி நீ எப்போவுமே க்ரீன் தான் எடுக்கிற, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எல்லோ கலரில் எடு அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. குட்டி பாப்பாவுக்கு பெருசாகவே இருக்கும். டக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் கீதா கேன்டீனில் போய் சாப்பிட்டோம். அது வந்து பிரியா அவங்க ஆட்டோ வச்சு நம்ம வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு என்னை வந்து ஒரு 9 மணிக்கு 9:15க்கு வந்து உக்கடத்தில் பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. நானும் பிரியாவும் ஒரு தோசை, பூரி வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, நல்ல வேளை எனக்கு வந்து அவங்க 2 பேரும் இவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளேயே இருக்கிறதுனால நிறையா ஹெல்ப் கிடச்சிச்சு எனக்கு. என்னை பஸ்ஸை ஏற்றி விட்டு அவங்க கிளம்புனாங்க. நானும் பஸ் ஏறிட்டேன். உண்மையாகவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. தனிப்பட்ட முறையில் இப்படி பாவா எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு மார்னிங் அப்படியே வந்து விலாக் கன்டினியூ ஆகுது.
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அத்தம்மா தான். அத்தம்மா ஸ்பெஷல் வந்து நெறையா வெரைட்டி அவங்க இன்னைக்கு சமைச்சு குடுத்துருந்தாங்க. வடை, பாயாசம், அப்பளம், குழம்புன்னு சொல்லிட்டு என்னென்னா, மாமா, தம்பிக்கெல்லாம் சாமி கும்பிடணும் இன்னைக்கு. வருஷம் ஒரு முறை இந்த மாரி ஆடி மாசத்துல வந்து நாங்க எப்பவுமே சாமி கும்பிடுவோம். ஆல்ரெடி நம்ம விளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே அத்தம்மா தான் சமைப்பாங்க. முக்கியமா இந்த சாமிக்கு படைக்கிற அன்னைக்கு மாமா, அத்தைக்கெல்லாம் சாமி கும்பிடுற அன்னைக்கு இந்த மாரி தான் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிருந்தாங்க. நான் மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னா, குட்டீஸ்க்கு லீவ் இல்ல. குட்டீஸ்க்கு லீவ் இல்லாதங்காட்டி அத்தம்மா நானும் சமைச்சிட்டு, பாவா வந்து ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, மதியத்துக்கு மேல தான் இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கான டைமிங் இருந்தது. காலையில ஒரு சில டைம் வந்து ஒரு ஒரு சில வருஷம்லாம் காலையில சாமி கும்பிட்டுருக்கோம். அப்போ பாப்பூஸ் இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குட்டீஸ் இல்லாம சாமி கும்பிட்றது. எல்லாமே ரெடி பண்ணிட்டு, சைட் பைல நானும் சின்ன சின்ன ஒர்க் அவங்களுக்கு பண்ணி குடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாமே ஒரே பிளேட்ல வச்சு எடுத்துட்டு போய் அங்க படையல் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நாங்க ஒரு 2 மணிக்குள்ளேயே நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். அப்புறம் குட்டீஸ் வந்து ஒரு 5 மணிக்கு 5:30க்கு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க சாமி கும்பிட்டாங்க. எப்பவுமே இந்த மாதிரி பெரியவங்களுக்கு சாமி கும்பிடும்போது வந்து, அது ஒரு மனநிறைவா இருக்கும். அன்னைக்கு நாளே வந்து. இன்னைக்கு கொஞ்சம் வேலையும் அதிகம். அதே மாரி சாமி கும்பிடுற நேரமும் நம்மளுக்கு வந்து மதிய நேரத்தில தான் கும்பிடுற மாரி இருந்தது. படையலெல்லாம் வச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்புறம் காக்காய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு, சாமி நல்ல முறையில கும்பிட்டோம். அப்பா, தம்பி, அத்தை, பெரியம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் நெனச்சு இன்னைக்கு நல்ல முறையில சாமி கும்பிட்டாச்சு. குட்டீஸ் இல்ல. குட்டீஸ் வந்து ஒரு 5 மணி 5:30 ஆகும் அவங்க வர்றதுக்கு. அவங்க அப்பா போய் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. எப்பவுமே நான் போவேன். நான் போக முடியாதப்போ அவங்க வந்துருவாங்க. அவங்க அப்பா போய் கூட்டிட்டு வரும்போது டபுள் த ஹாப்பி ஆயிருவாங்க. இன்னைக்கு விளாக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விளாக் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.